குமார் மற்றும் மணிஃபனன இருவரும் சிறுவயதிலிருந்து வித்தியாசமில்லாத நண்பர்கள். பள்ளியில் எல்லோரும் இவர்களின் நட்பை பாராட்டுவார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு உலகம் என்று கூட சிலர் சொல்வார்கள். ஒரு நாள் குமார் சாதாரணமாக இல்லாமல் சோகமாக இருந்தார். அவரது முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகை காணவில்லை. அவர் தன்னை தவறாக மாற்றிக் கொண்டிருந்தார். மணி அருகே சென்று கவலையாக கேட்டார், என்னடா நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்க? குமார் மெதுவாக பதிலளித்தார், டா, வீட்டில் பைசா குறைவு. அப்பா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்ப பள்ளி கட்டணமே தர முடியாத நிலை. யாரிடமும் இதை பற்றி சொல்லாதடா. நம்பிச்சு சொல்றேன். மணி உடனே புன்னகையுடன் கூறினார், அதை என்னடா சொல்றே? உன்னை நம்பிக்கையோட சொன்னதையும் நானும் என் உள்ளத்திலேயே வைத்துக்கிறேன். யாரிடமும் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தைகள் குமாருக்கு நிம்மதியை தந்தது. அவர் உண்மையாக நம்பினார் மணிதான் அவரது வாழ்க்கையின் உறுதியான தோழன் என்று. ஆனால் மறுநாள் பள்ளியில் விஷயம் வேறு விதமாக இருந்தது. சில மாணவர்கள் குமாரை பார்த்தவுடன் கேலி செய்யத் தொடங்கினர். குமார், உங்க வீட்டுல இரவு சாப்பாடு கிடைக்குமா? இல்லையா? இவனெல்லாம் ஸ்டைல் போடுறான் பாரு. வீட்டுல குட்டைய வைக்க பணமே இல்லையாம். குமார் அதிர்ச்சி அடைந்தார். அந்த ரகசியம் வெளியே எப்படி போனது? சாயங்காலம் மணி அருகே சென்று நேராக கேட்டார், நீயாடா சொன்னது? மணி தலைகுனிந்து நின்றார். ஒரு நண்பனிடம் மட்டும் சொன்னேன், சும்மா ஜோக்கா. அவன் இப்படி செய்ய போவான்னு நினைக்கல. மன்னிச்சுடுடா. அந்த நொடியிலேயே குமாரின் நம்பிக்கை முற்றாக உடைந்தது. அவர் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர் மனதில் ஒரு சாயல் தெளிந்தது. இந்த நெருக்கம் இனிமேல் நட்பல்ல. நட்பில் சண்டைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை உடைக்கக்கூடாது. ஒரு முறையும் அந்த நம்பிக்கை முறிந்துவிட்டால் அந்த உறவு இனிமேல் பழையது போல் இருக்காது. குமார் மற்றும் மணி பிறகு ஒரே வகுப்பில் இருந்தாலும், ஒரே இடத்தில் சந்தித்தாலும் அவர்கள் பழையவாறு பேசவே இல்லை. இருவரும் இருந்தது. ஆனால் நட்பு மட்டும் இழந்துவிட்டது. நம்பிக்கையை கட்ட ஒரு அமர வேண்டுமா? உடைக்க ஒரு நிமிடம் போதும். அதனால்தான் ஒரு உண்மையான நண்பனை ஏமாற்றாதே. நட்பு நம்பிக்கையில்தான் உயிர் வாழ்கிறது.